Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen, where I believe I'm the star. If you haven't subscribed to my channel yet, subscribe now. I hope you all are doing well and are safe around the world. So நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஸ்நாக்ஸுக்கு இங்கே வாழைக்காய் நான் திருப்பி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய பிக் சைஸ் லார்ஜ் சைஸ் வாழைக்காய் இல்லை பாதி எடுத்துட்டுருக்கேன். இதை நான் வந்து தின் ஸ்லைசஸாக நான் போட்டுருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்புறம் கடலை மாவு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன், எவ்வளோ அளவுன்னு நான் சொல்லிடுறேன். 1 கப்பு கடலை மாவு, 4 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, அப்புறம் வந்து சால்ட் அக்கார்டிங்லி, அப்புறம் மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஓமம் அதுக்குன்னா டைஜஷனுக்கு, பெருங்காயமும் டைஜஷன் தான். நான் அது வந்து நல்லா இது பண்ணி வச்சுட்டுருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ. ஸோ நான் உங்களுக்கு இப்போ கன்சிஸ்டன்சி காமிச்சிடுறேன். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒன்றுன்னா உங்களுக்கு எடுத்து ஒரு 10 போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்பவுமே இது பாப்புலரான இது ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும். நீங்கள் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போடலாம், உங்களுக்கு தெரியும். பன்னீர்லேயும் பஜ்ஜி போடலாம், அப்புறம் கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம். ஸோ நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி போடுறேன். ஸோ ஒரு என்ன இதுன்னா டெஸ்ட் பண்ணுறதுன்னா, இதை இப்படி குத்தி பாருங்க. மேலே உங்களுக்கு பாருங்கள், இது மேலே வந்து அது வந்து எண்ணெய் ஹீட்டாக எடுத்துன்றதுக்கு என்னென்னா, உங்களுக்கு அந்த போட்ட மாவு வந்து அப்படியே மேலே வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு எண்ணெயில் மேலே. ஸோ அப்போனா எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ if you are liking this tasty recipe right here, go ahead and subscribe to my channel. Do not forget to press the bell icon so that you are notified of my new videos. நீங்கள் என்ன வந்து அதர் சோஷியல் மீடியா சேனல்ஸ்க்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். என்ன பெட்ரியான், கோஃபி, பை மீ காஃபி எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணலாம். லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். யூ கேன் ஃபாலோ மீ அண்ட் ஆல் தி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், மோஜ் லைட் ப்ளஸ், சிங்காரி எல்லாத்துலேயும் இருக்கேன் நான். கேன் கோ அண்ட் ஃபாலோ மீ தேர். ஐ வில் ப்ரொவைட் தி லிங்க்ஸ் ஃபார் தோஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் அதை வந்து சிம் டு மீடியமில் தான் வச்சுட்டுருக்கேன். நம்மளுக்கு என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்ம பார்த்து எடுக்கிறச்ச எண்ணெய் நம்ம வந்து எடுக்கிறச்ச பார்த்து நம்ம எடுக்கணும். நீங்கள் இதர் டிஷ்யூ பேப்பரில் எடுக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு சலடை மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் இதை வடிகிற மாதிரி நீங்கள் இது வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து அப்படியே இதாக இருக்குது, ஒப்பின்னு இருக்குது. தட் இஸ் அது வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. பஜ்ஜி பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக பிரமாதமாக இருக்குது. இது நீங்கள் சட்னியோட சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து நீங்கள் ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், டீயோட, இல்லை சட்னி சாம்பாரோட சாப்பிட்லாம், இல்லை எனி அதர் சட்னி. ஆனால் இது வந்து கோகோனட் சட்னியோடு தான், தேங்காய் சட்னியோடு தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அட் த சேம் டைம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and share it with your family and friends. Who doesn't like bhajji? Make sure you carefully handle the oil, because you have to be very careful while handling the kadai. So இன்னும் உங்களுக்கு நான் ஒரு 5 போட்டு காமிச்சிடுறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது எல்லாருக்குமே ஃபேவரட் டீம் டைம் ஸ்நாக்ஸு. யாருக்கு தான் பஜ்ஜி பிடிக்காது? ஸோ எனக்கு இப்போ அப்படியே ஐ கேனாட் ரெசிஸ்ட் டு ஈட் இட். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனலில் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா, நீங்கள் யாருமே வந்து ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க போல இருக்குது. நான் எல்லா ரெசிபி வீடியோஸும் முக்கால்வாசி இன்னும் நிறையா போட வேண்டியது இருக்குது. பட் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ என் சேனலில் உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா கோ அட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லுக் அட் ஹவு பஜ்ஜி ரொம்பவுமே உங்களுக்கும் ரொம்பவுமே இது வந்து இப்போயே சாப்பிட்றணுன்னு உங்களுக்கு தோணும். பட் வாட் டு டூ, I cannot serve it to you, but I can only show it to you. இது எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு பிடிச்ச இது. இப்போ நான் உங்களுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு காமிக்கிறேன். Do not forget to subscribe to my channel. Thanks for watching.